கண்டஸ்டன் தான் பிரச்சனையா இருப்பாங்க வழக்கமா. இந்த தடவை ஹோஸ்ட் மேலேயே ஒரு வெறுப்பாகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க? பிக் பாஸ் சீசன் 7 நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 7 சீசன் நடந்திருக்கு. மொத 6 சீசன்ல இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த சீசன்ல நடந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோல கலந்துக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டிஸ்ல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் ஹீரோ லெவலுக்கு இருக்காங்க அப்படின்னு தான் கமெண்ட்ஸ்லயும் மீம்ஸ்லயும் ஃபயர் விட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, பிக் பாஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கமல் அவர்களே பயாஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல மிகப்பெரிய விமர்சனங்களும் அவரை போட்டு துவைச்சு அவரை கோமாளி ஆக்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பொதுவாகவே பிக் பாஸ் ஷோவை வந்து கமல் அவர்கள் எப்படி பாக்குறாரு அப்படிங்கிற அனாலிசி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது உதவும். ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த சீசன்ல மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிஸ் நிறைய நடந்துட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமான விதை போட்டது பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறவரை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினது தான். பிரதீப் ஆண்டனி இந்த ஷோக்குள்ள இருந்தாரு அப்படின்னா அங்க இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறைய பெண்களும் அங்க இருக்கக்கூடிய ஆண் கண்டஸ்டன்ஸும் சப்போர்ட் பண்ண போக அங்க இருந்து பிரதீப் ஆண்டனியை டைரக்டா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. பிரதீப் திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டார். இதோட விளைவா என்ன நடக்குது அப்படின்னா, கமல் அவர்கள் வந்து ரொம்ப பயாஸ்டா நடந்துகிட்டாரு. சரியா விசாரிக்காமையே டைரக்ட் ரெட் கார்டு கொடுத்து, அது இல்லாம ஒரு ஆக்டர் வந்து பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க. அதை சரியா விசாரிக்காம அனுப்புறாங்க. அவரோட லைஃப் எப்படி பாதிக்கும் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ்ல ஆரம்பிச்சு பொதுமக்கள் வரைக்கும் பயங்கரமான விமர்சனங்கள் எழுந்தது. இதுக்கு அடுத்த எபிசோட்லயே வந்து கமல் அவர்கள் வந்து தீர விசாரிச்சு தான் நாங்க வெளியே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அதுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கமல் அவர்களுக்கு இருந்த சப்போர்ட் நிறைய குறைய ஆரம்பிச்சது. இவர் வந்து ரொம்ப பயாஸ்டா நடந்துக்கிறாரு, இவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு தான் கமல் இந்த ஷோவே நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம உள்ள இருக்க பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு. அவங்க பண்ணக்கூடிய தப்புகள் எதையுமே வந்து அப்படியே மேம்போக்கா கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாரு தவிர அதை வந்து சரியா அட்ரஸ் பண்ணி அவங்களை வந்து கார்னர் பண்ணி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சது. இதோட எக்ஸ்ட்ரீம் எங்க போச்சு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மாயா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களை வந்து கமல் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு நிறைய மீம்ஸ் வர ஆரம்பிச்சது. அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல வச்சுலாம் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குதான் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய புகழ் குரேஷி அப்படிங்கிற 2 ஆக்டர்ஸ் இன்னைக்கு படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல காமெடியன்ஸும் கூட. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோல வந்து இவங்க கலந்துக்கிறாங்க. அங்க வந்து கமல் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரியே டைரக்ட் அட்டாக்காவே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மாயாக்கம் ஒன்றும் கிடையாது. சரிங்க, உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா மாயாஜால். இந்த கிளிப் பயங்கரமா வைரல் ஆகுது. கமலஹாசன் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பிரச்சனை பெருசாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச புகழ் குரேஷி 2 பேருமே அப்பாலஜி வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி விஜய் டிவி வந்து பயங்கரமா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய் டிவியில் நடக்கிற ஷோ, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் இவங்களே வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் பப்ளிசிட்டியை பண்ணும்போது அதை கமல்லே டைரக்டா பாதிக்கும். அடுத்த தடவை வந்து கமல் வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறதில்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, நீங்க வேணா பாருங்க, மாயா தான் இந்த கேம்ல ஜெயிக்க போறாங்க, ஏன்னா கமலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா அதோட ஃபினாலே நடந்து முடிஞ்சிருச்சு. அர்ச்சனா அப்படிங்கிறவங்க வந்து இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க. இந்த சூழல்ல கமல் ஃபினாலேல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னா அவங்க வந்து ஆமா சார் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் ஏன் இந்த தப்பு ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த தப்பு தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் எதுவுமே பேச முடியாத சூழலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒருத்தவங்க பண்ற தப்ப சவுக்கு எடுத்து அடிக்கிற அளவுக்குலாம் என்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல தான் நம்ம பிக் பாஸை கமல் எப்படி அணுகுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பொதுவா கமல் அவர்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இந்த பிக் பாஸ். இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீக்ல நடக்கிற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் மட்டும் தான் கமல் அவர்கள்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீக்ல நடக்கக்கூடிய 24/7 வந்து இது ஒரு லைவாவும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 1 மணி நேரம் எபிசோடாவும் போகுது. இந்த 1 மணி நேரம் எபிசோட்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸை மட்டும் வச்சுதான் இவர் வந்து இங்க பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடக்குது. இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படிங்கறத இந்த ஷோல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்றேன். நிக்சன் அப்படிங்கிறவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது நீ வடச்சென்னைக்காரன் மெட்ராஸ்காரன் அப்படின்னு பிராண்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை கமல் அவர்கள் அட்ரஸ் பண்ணும்போது, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், அவரோட ஸ்லாங்கை வச்சு நீ வடச்சென்னை தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது, வடச்சென்னையில இருக்கவங்களா அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி
அவங்க பயங்கரமா கார்னர் பண்ணியிருப்பாரு நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி. சோஷியல் மீடியாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிக்சன் வடசென்னையே கிடையாது, ஆனா கமல் சம்பந்தெல்லாம் ஏன் இந்த விஷயத்தை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்புச்சு. இது மட்டும் இல்லாம கமல் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இந்த ஷோவோட ஆரம்பத்துல 2 கமலை வச்சு ஒரு பக்கம் மெட்ராஸ் ஸ்லாங்க கிண்டல் பண்ணிலாம் பேசிட்டு இருப்பாரு. அதே கமல் தான் இங்க வந்து மெட்ராஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பொதுவா இந்த ஷோல எல்லாமே வந்து நடுவுல கண்டென்ட்டையும் ப்ரொமோஷனையும் திணிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன லேபிள் அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஏற்படுத்தின கண்டென்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வெப் சீரிஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, வடசென்னையில இருக்கவங்க எல்லாம் படிக்காம இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படின்னு பிராண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் அந்த வெப் சீரிஸோட கண்டென்ட். அதே கண்டென்ட்டை இவர் இங்க வந்து இது கூட கனெக்ட் பண்ணி அவரை கார்னர் பண்ணி பேசிட்டாரு அப்படிங்கறதான் விஷயம். அதாவது ஒரு டிவி ஷோல இவர் வேலை செய்யறாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நினைச்சு அங்க ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா யாரை வேணா டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஷோ ப்ரொடியூசரும் அந்த ஷோல இருக்கக்கூடியவங்களும் இவருக்கு கைட் பண்றாங்க. அதை அவர் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்காரு அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை டைரக்டா வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்னு சீரியல், பிக் பாஸ் இதெல்லாமே வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க, இந்த சோஷியல் மீடியாவை பெரும்பாலும் யூஸ் பண்ணாத மக்கள் வந்து வீட்டுல இருக்காங்க. லேடிஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு பக்கம் வேலை செய்யறாரு. இந்த மாதிரி ஷோ நடத்துறதுனால ஒரு படத்துல சம்பாதிக்கிறத இங்கேயே சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பண்றாரு. ஒரு ஷோவை ஃபுல்லாலாம் பார்க்காம அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹைலைட்ஸை பார்த்துட்டு இதுதான் நடந்துச்சா, அப்ப இதை வந்து இப்படி கண்டென்ட்டா பேசிக்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேசிஸ்ல இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு அது மூலியமா தான் இவர் வந்து இந்த ஷோவே ஹோஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல. சோஷியல் மீடியால நிறைய பேர் இதை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி வந்து கமல் அவர்கள் மேல வந்துருச்சு, இதெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டர் கமலஹாசன் ஒரு பயங்கரமான டெக்னீஷியன், உலகத்தரமான நடிகர், இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலா அவருக்கு ஒரு பயங்கரமான செட்பேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா சினிமால பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே அடிச்சுக்க முடியாது. ரீசெண்டா தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாரு, பயங்கரமா எல்லாரும் ஃபயர் விட்டாங்க, இந்த பிக் பாஸையே மறந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ், அதாவது சினிமா அளவில் அவங்கள ரசிக்கக்கூடியவங்க எந்த விதத்திலையும் மாற போறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.